ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 3 பகவானின் லீலைகள் பதம் 13 சஹர்ண துஷ்சாசன சௌபலானாம் குமந்திர பாகேன ஹதஸ்ரீயாயுஷம் சூயோதனம் சாணுச்சரம் சயானம் பக்னோரும் ஊர்வியாம் நனந்த பஷ்யன். மொழிபெயர்ப்பு. கர்ணன், துச்சாதனன் மற்றும் சௌபலன் ஆகியோரின் துர்போதனைகளின் காரணத்தால் துரியோதனன் அதிர்ஷ்டத்தையும் ஆயுளையும் இழந்தவனானான். சக்தி வாய்ந்தவன் என்றபோதிலும் தொடைகள் உடைபட்டு தன் ஆதரவாளர்களுடன் தரையில் அவன் விழுந்து கிடப்பதை கண்ட பகவான் மகிழ்ச்சி அடையவில்லை. பொருளுரை. அர்ஜுனனின் பக்கம் இருந்தவரும் போரில் துரியோதனனின் தொடைகளில் அடித்து அவனை கொல்லும்படி பீமனுக்கு அறிவுரை கூறியவருமான பகவான் திருதராஷ்டிரரின் மூத்த மகனான துரியோதனனின் வீழ்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி அடையவில்லை. தவறு செய்பவர்களுக்கு தண்டனை அளிக்கும்படி பகவான் கட்டாயப்படுத்தப்படுகிறார். ஆனால் தமது பின்னப்பகுதிகளாக உள்ள ஜீவராசிகளுக்கு இத்தகைய தண்டனைகளை அளிப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைவதில்லை. தீமை செய்பவர்களுக்கு அவர் இடியைப் போல கடினமானவரும் பக்தர்களுக்கு அவர் ரோஜா மலரைப் போல மென்மையானவரும் ஆவார். தீமை செய்பவன் கெட்ட சகவாசத்தினாலும் சமய கொள்கைகளுக்கு விரோதமான துர்போதனைகளாலும் தவறாக வழிநடத்தப்படுவதால் அவன் தண்டனைக்குட்படுத்தப்படுகிறான். பகவானால் நிலைநாட்டப்பட்ட சட்டங்களை மீறாமல் அவற்றை மதித்து வாழ்வதே மகிழ்ச்சிக்குரிய உறுதியான வழியாகும். மறதியுள்ள ஜீவராசிகளுக்காக வேதங்களிலும் புராணங்களிலும் இச்சட்டங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. ஹரே கிருஷ்ணா.